அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்துடுச்சு. இந்த மார்ச் மாதத்தில் 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த மார்ச் மாதத்தில் கிரக பயிற்சி காரணமாக, கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த கிரகநிலை தாக்கம் என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கிரக பயிற்சிகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டின் 3வது மாதமாக மார்ச் மாதம் இருக்கிறது. இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனால் ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படும். அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு சுபிட்சமான கிரக நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் நிறைய கிரக நிலை மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் அனைத்துமே சாதகமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக கண்டிப்பா இருக்கலாம். தனி நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதி அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையில சுபிட்சமான மாற்றமாக பார்க்கலாம். இதே போல பாத்தீங்கன்னா கும்ப ராசியில மார்ச் 21ஆம் நாள் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே மார்ச் 26ஆம் தேதி செவ்வாயுடைய கிரகம் எழுச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய இது அனைத்து வித கிரக மாற்றத்தாலும் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள், அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சம்பவங்களை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேயர் அப்படின்னு நாம சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் நிச்சயமா ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அவசர முடிவுகளை இந்த காலகட்டங்களில் எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மனதில் உங்களுக்கு ஒரு விதமான தைரியங்கள் உண்டாகலாம். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்களை நீங்க பார்க்கலாம். தேவையான பண உதவியும் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதிக அழைப்பு உழைப்பு ஏற்படலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அலைச்சல் சோர்வு உண்டாகலாம். அதற்கேற்றவாறு பலனும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது மிதுன ராசி நேயர்களுக்கு நன்மையை தரலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கலகலப்பு உண்டாகலாம். விரைந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்கலாம். அது போலவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம், உறவினர்களிடம், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் உண்டாகலாம். அவசர முடிவுகளை பெண்மணிகள் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முக்கியமான முடிவுகளை கண்டிப்பா எடுக்கவே கூடாதுங்க. வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தரலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் உங்களுக்கு மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்களாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு
எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதுங்க. எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலை காரணமாக கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் முயற்சிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே மிதுன ராசியில மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கலாம். அது போலவே நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா பழகக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு சமயத்தில் ஏற்படலாம். ராகுவோட சஞ்சாரத்தால் வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் உங்களுக்கு சலிப்புகள் உண்டாகலாம். அது போலவே ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகாமல் காப்பாற்றி வரக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அடுத்ததாக மிதுன ராசியில புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் ஏற்கனவே நிலவி வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மறையலாம். சில நேயர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது தாமதங்கள் ஏற்படலாம். என்னதான் தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கலாம். யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக நன்றாக ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்கை கொடுத்து விட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். எந்தவித அவப்பெயரும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அதே போல எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிதுன ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்திருப்போம். அது போலவே இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று நவ கிரகத்தில் புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகலாம். கல்வியில பாத்தீங்கன்னா வெற்றிகள் கூட இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த பரிகாரத்தை முக்கியமா பாத்தீங்கன்னா மாணவர்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பா கல்வியில நீங்க நினைத்த விஷயங்கள், கல்வியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், இது அனைத்துமே இந்த பரிகாரத்தால் மாணவர்களுக்கு கிடைக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். அது போலவே உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கணும், எல்லா விதமான சிக்கல்களும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் புதன்கிழமை தோறும் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நவ கிரகத்தில் முக்கியமா செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் இதனால நீங்கலாம். ஸோ கண்டிப்பா மிதுன ராசி நேயர்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு
இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.